புரியணுங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சந்ததிகள்லயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் ரொம்ப உயர்ந்தது. அந்த சந்ததிகள்ல 4 அடிமைகளை உரிமை விடுவது எவ்வளவு பெரிய விஷயமோ அதை விட பெரிய விஷயம் ஃபஜ்ருக்கு பின்னாடியும் அஸருக்கு பின்னாடியும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த நேரங்கள்ல திக்ரு செய்வதை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் நன்மையையும் இந்த நேரங்களில் திக்ரு செய்வது பெற்றுத் தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடியும் அஸர் தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்வதன் மூலமாக எந்த விதமான நஷ்டத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிட மாட்டான் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரியும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி, அல்லாஹ் இந்த அடியார்